ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா சாம்பார் ரைஸ் எப்படி சிம்பிளாக பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, சிம்பிளாக தான். இதை நீங்கள் சூப்பராக நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க, ரூமில் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் ரூமில் சிம்பிளாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை எடுக்கிறோம், கொதிக்க வைக்கிறோம். அதில் இந்த பட்டை லவங்கு உங்களுக்கு தெரியுங்கள, அதை போடுறோம். போட்டதுக்கப்புறம் வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம், நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுறோம். போட்டு அதை நல்லா போட்டு கிண்டணும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் பேசிக் தானே, இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். நல்லா போடுங்க, நீங்களும் ரூமில் செய்யுங்க. இங்கே கல்ஃப் கண்ட்ரி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டாக செய்யுங்க. ஜீரக சாம்பார் ரைஸை வச்சு செய்யுங்க. நல்லா எப்படி வருது பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கும். ஸோ நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா கிண்டுறோம். நல்லா அந்த கலர் மாறுற வரையும் நல்லா ரோஸ் கோல்டன் கலர், டைமண்ட் கோல்டன் கலர் அப்படியே மாறணும். நல்லா மாறினதுக்கப்புறம் உங்களே தெரிஞ்சிடும் நல்லா இதாகிடுச்சு சொல்லிட்டு, வதங்கிச்சு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி தான் போடணும். பட்டு ஃப்ரெண்டுக்கு அங்கே டைம் இல்லாதால கையிலே அப்படி முறுக்குன்னு பிச்சு அதை அப்படி போட்டார். சரி, கையிலே பிச்சு போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த புதினா, வெட்டி வச்ச புதினா எடுத்து அதை போட்டுட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு தான் ஒன்று ஒரு ஸ்மெல்லு கொடுக்கணும்ல. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுவும் வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி அதுவும் போட்டு நல்லா ஒரு பரட்டு நல்லா பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருப்போம். அந்த தக்காளி எடுத்து ரெடியாக வச்சுட்டு அதுவும் தூக்கி போடுறோம். தக்காளி போட்டோன்னா கலாஸ், இப்போதைக்கு ஓகே. எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டுங்க. போட்டு நல்லா பரட்ட ஒரு ஸ்மெல்லு வரும். இந்த புதினா ஸ்மெல்லும் கொத்தமல்லி ஸ்மெல்லு எல்லா ஸ்மெல்லும் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். நல்லா நீ பரட்ட அப்படி அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு கேட்போம். அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா தூக்கி போடுறீங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், என்னென்ன வச்சுக்கிறீங்களோ அந்த ஐட்டத்தெல்லாம் தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று போட்டு பரட்டி எடுங்க. ஓகேவா? போட நல்லா ஒரு ஸ்மெல்லு, ஒரு மசாலாவுக்கு ஒரு ஸ்மெல்லு வந்துட்டே இருக்கும். கரம் மசாலா போட்டால் ஸ்மெல்லு, மஞ்சத்தூள் போட்டால் ஸ்மெல்லு, சிக்கன் மசாலா போட்டால் ஸ்மெல்லு, அப்புறம் உப்பை போட்டு ஒரு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தயிர் எடுத்துக்கணும். சிக்கன் எடுத்துட்டோம். சிக்கன் எடுத்து ஒன்றுனா போட்டோம். எல்லாம் எண்ணின்னு தான் போடுவோம். எல்லாம் எத்தனை பீஸ் இருக்குது, சரி ஆளுக்கு எத்தனை சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் எண்ணி போடுறாங்க உட்காந்து. நீங்கள் அப்பெல்லாம் பண்ணாதீங்க, வயிறு வலிக்கும் அப்புறம் உங்களுக்கு. ஸோ இருக்கிற சிக்கனை வெட்டி போட்டுருங்க. சிக்கனை போட்டு நல்லா போட்டு எடுத்து அப்பயே அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ரெடியாக வச்சது தயிர் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு இதுக்கு. ஓகேவா? ஸோ தயிர் எடுத்து போட்டுக்கோங்க. தயிர் லைட்டாக ஒரு புளிப்பு கோசம், தொண்டை சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தயிர் எடுத்து அப்படியே ஒரு புரட்டி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் இறக்கிட்டா போதும். ஒரு சப்பாத்தியோ ஒரு பரோட்டாவோ வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் போதும். ஓகேவாங்க சார்? ஸோ நம்ம ஜீரா சாம்பார் பண்ணுறதுனால தண்ணியை ஊற்றுறோம். எவ்வளோ அரிசியோ 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டால் ஜீரா போட்டு தம் வச்சிட்டோன்னா ஜீரா சாம்பார் ரெடி. ஸோ தம் வைக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி காட்ட முடியல. ஸோ ஒரு இடத்துக்கு போய் வேண்டிய நிலைமைச்சு. ஸோ ரைஸை போடுறோம். ரைஸை போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். இதான் ஜீரா சாம்பார் ரைஸு. நல்லா கொதிக்குது. இதெல்லாம் இதுக்கப்புறம் தம் போட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, அப்படியே ஜீரா சாம்பார் அந்த பிரியாணி வருதுங்களா, இதுதான் அந்த சூப்பர் பிரியாணி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ரூம்லேயோ உங்கள் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். பேட்டை பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.